அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும், ரமதானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் உண்டா? அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? அந்த மன்னிப்பிற்கு, அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை, இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும், கவனத்தில் எடுங்கள், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான். தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? இதோ வழங்குகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா? இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை. அவன் கேட்கிறான் தேவைக்காக, அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான். இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான். அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால். அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை, அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான், நீக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள். நபி நூஹ் அழைத்தார் அல்லாஹ்வை, நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை, நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹுவை, நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை, நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை, நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை. பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300க்கும் சொச்சமான நபித்தோழர்களோடு இருக்கிறார்கள். எதிரிகள் 1000த்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த முஷ்ரிக்குகளுடைய கூட்டத்தை பார்த்தவுடன் கிப்லாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹ்வை அழைத்தார்கள். யா அல்லாஹ், நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விடு. யா அல்லாஹ், இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கும் போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது. அவர்களுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதரே, ஹஸ்புக, போதும் அல்லாஹ்வுடைய தூதரே, போதும் அல்லாஹ்வுடைய தூதரே என்றார்கள். யாரை அழைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம்? சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம்? கஷ்டம் என்றால் யாரிடத்திலே முறையிடுகிறோம்? யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா? யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா? யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே, இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே, எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா? அவன் நமக்கு சமீபத்திலே இருக்கிறான். நாம் பேசுவதை, நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான். கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே. அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக, துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம்? யார் அல்லாஹ்விடத்திலே பணியவில்லையோ, கேட்கவில்லையோ, அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான். அவனிடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும், சிரம் தாழ்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க வைப்பான். அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விட மாட்டான், ஒதுக்கி விட மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே கேட்கப்படுவதை விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபுஸ் ஸூ. கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது, சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது, அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ்வை அழையுங்கள். எந்த தேவையாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள். அவனிடத்திலே கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் ஒருபோதும் வெறுமனையாக திரும்ப வராது. அல்லாஹ் நம்மோடு இருப்பான்.